உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலியமா நீங்க எளிமையா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல மாற்ற முடியும், இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வரிசையில இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்தில் எப்படி ஒரு கொஸ்டினை கேட்க போறோம், அதே சமயம் அந்த கொஸ்டினுக்கு எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு வாட்டு வேறு வென்னு ஒய் இதை வச்சு நம்ம எப்படி இறந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம், நிகழ்காலத்தில் கேள்வி கேட்கலாம், அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இன்னைக்கு பார்க்க போற ஃபியூச்சர் டென்ஸ்லயும் எப்படி அந்த ஒரு கொஸ்டினை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு போனஸ் டிப்ஸையும் சொல்ல போறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா இங்கிலீஷ் கிராமர்னா என்னன்னு புரியும். அண்ட் அதே சமயம் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் ரெடி ஆகும். வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ நவ. ஃபியூச்சர் டென்ஸோட பேஸான ஒரு ரூல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா லாஸ்ட் 2 வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ் டூ டஸ் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் டிட்டை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இந்த வில்லை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்க போகிறோம் அண்ட் முக்கியமாக இந்த வில் வச்சு நம்ம ஆன்சரும் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் என்ன அருண் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் சப்ஜெக்ட் ஹீ ஷி இட் ஐ யூ தே வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்ததாக ஒரு ஆக்ஷன். அருண், இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் நீ ப்ரெசன்ட் வெர்பை யூஸ் பண்ணுற, பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் வெர்பை யூஸ் பண்ணுற, ஃபியூச்சர் டென்ஸில் ஃபியூச்சர் வெர்புன்னு ஏதாவது யூஸ் பண்ணுமா அருண் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் வெர்ப் அப்படின்னு எதுவும் கிடையாது. நான் மறுபடியும் வில்லோட ஒரு ப்ரெசன்ட் வெர்ப் ஆட் ஆனால் அது ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடும்னு சொல்கிறேன். இதை தான் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ரூல்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் ரூல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரூல்னு ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ப்ரெசன்ட் வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் வெர்ப் தான் யூஸ் பண்ணுமாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லோட ஒரு ப்ரெசன்ட் வெர்ப் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. வில்லோட ஒரு ப்ரெசன்ட் வெர்ப் ஆட் பண்ணோன்னா அது ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடும். இப்போ நான் கேள்விக்குள்ளே வரேன். தமிழில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. நாளைக்கு சென்னைக்கு செல்வாயா அப்படின்னு நான் கேட்குறேன். நாளைக்கு நீ சென்னைக்கு போவியா அப்படின்னு நான் சிம்பிளாக ஷார்ட்டாக கேட்குறேன். இதை நான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், எதிர்கால வாக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். கேள்வி பதில் என்ன சொல்லுவீங்க? எஸ், நான் வந்து சென்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைனா நான் சென்னைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதையும் நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸை தான் சொல்லுவீங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக இது உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும். இருந்தாலும் பிகினிங்கில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் அதை தெளிவுபடுத்திக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கிலீஷை ஈஸியாக எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் தான் உங்களுக்கு கன்வே பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் எந்த வித போர்டும் இல்லை. உங்களுக்கு நேச்சரான பிளேஸில் உங்களுக்கு ஒரு 1-to-1 கான்வர்சேஷன், அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி 1-to-1 கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு கிராமரை எளிமையாக புரிய வச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பு நம்மளோட வீடியோவில் ரொம்ப இருக்கும், பட் ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் நேச்சர் என்ஜாய் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் நம்மளுடைய நான் பேசக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் கேட்கணும். அது மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேச்சரான ஒரு பிளேஸில் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ வில்லோட ஒரு ப்ரெசன்ட் வெர்ப் ஆட் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசன்ட் வெர்ப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். வெர்ப் அப்படிங்கிற புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னன்னா வெர்ப்னா செயல். ஓகேங்களா? அந்த செயலை நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன். ப்ரெசன்ட்னு பிரிக்கிறேன், பாஸ்ட்னு பிரிக்கிறேன். இப்போதைக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கெலாம் இப்போதைக்கு எங்கேயுமே நம்ம போக வேண்டாம். எளிமையாக ஆரம்பத்தில் சிம்பிளான ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், எதிர்காலத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இப்போ தமிழ்லேயே நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் எப்படி இருக்கணும்? எதிர்காலத்தில் தான் இருக்கணும் இல்லையா? இப்போது நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போவியா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, நேற்று நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? இதே மிஸ்டேக்ஸ் நம்ம ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு கேள்வி யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம தெரியாமல் தவறுதலாக நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிடுவோம், தெரியாமல் தவறுதலாக பாஸ்ட் டென்ஸில் பேசிடுவோம். இப்படி பேசும்போது ஆஹா, இவங்க வந்து இங்கிலீஷில் எலிமெண்ட் பார்த்து சிரிக்கலாம். உங்களை பார்த்து ஓகே இங்கிலீஷ் தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏளனமாக நினைக்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாது. நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம பிள்ளைங்க கரெக்டாக பேசணும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் நான் சொல்லி தரதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக 100% 1000% கண்டிப்பாக
கரெக்டாக பேசுவீங்க. ஓகேவா? ஓகே, நான் சொன்ன ரூல் என்ன? வில்லா. ஓகே, வில்ல கையில் வச்சுங்க. ஓகே, வில்ல கையில் வச்சுட்டீங்க. அடுத்ததான் இந்த கையில் என்ன வச்சுருக்கணும்னா, நீங்கள் ப்ரெசன்ட் வர்புன்னு ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்கணும். ரெண்டு விஷயத்தையும் கையில் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நடுவில் என்ன வச்சுருக்கீங்கன்னா, இந்த மைக்கை வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த மைக்கு தான் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரைட் ஹேண்டில் ஒரு வில்லு வச்சுருக்கீங்க, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு வர்பு, ப்ரெசன்ட் வர்பு வச்சுருக்கீங்க, நடுவில் இந்த மைக்கில் என்ன வச்சுருக்கீங்க? ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. ஆமாம், இந்த மைக்கிட்ட தானே ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன், நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட். ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில்லு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருப்போம். டூ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இருக்கும். பட் ஃபியூச்சர் டென்ஸில் அது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வில் மட்டும்தான் வரும். வில்லுக்கு பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ வில்லுக்கு பக்கத்தில் நான் ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன், யூ அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வில் யூ ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். என்னது? நீங்கள் சென்னைக்கு நாளைக்கு போவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? வில் யூ கோ டு சென்னை டுமாரோ? கேள்வி புரியுதுங்களா? ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், புரியாத உங்களுக்கு. வில் யூ கோ டு சென்னை டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நீ சென்னை போவியா அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? ஆமாம், நான் சென்னைக்கு போவேன். எஸ், ஆமாம். நான் தான் போகிறேன் இல்லையா? அப்போது சப்ஜெக்ட் யார்? ஐ. அதுக்கு பக்கத்தில் வில்ல தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் கேள்வி கேட்டாங்கன்னா வில்லு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐ கோ டு சென்னை சொல்லக்கூடாது. சரிங்களா? ஐ வில் கோ டு சென்னை. பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் பர்ஃபெக்டாக பேசணும். ஓகேங்களா? ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. சிம்பிள். ஓகேங்களா? இப்போது அருண், நீ போன வீடியோவில் சொல்லியிருந்திய காலங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை சென்டென்ஸோட லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சென்டென்ஸோட லாஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் காரணத்தை கொண்டும் காலங்கள் டுடே, டுமாரோ, எஸ்டர்டே இந்த வாக்கியங்களை சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப கிளியராக அந்த காலங்களை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இல்லை அருண், நான் கடைசியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு காலம் ரொம்ப முக்கியம், அது அவங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா 100% உங்களால் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்க முடியும், பதில் சொல்ல முடியும். இப்போ நான் சப்ஜெக்ட் என்னென்ன சொன்னேன்? ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, தே, வி. இப்போ நான் யூவில் மட்டும் தான் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ எல்லா சப்ஜெக்டையும் வச்சு நான் உங்கள்கிட்ட இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். பதில் நான் ஒரு 4 விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நீங்கள் பதில் சொல்லி அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட டீச்சிங்கில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என் பிள்ளைங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தரதை கற்றுப்பாங்க அப்படின்ட்டு. அடுத்த சப்ஜெக்ட் போகிறேன். வில் யூ நம்ம யூஸ் பண்ணியாச்சு. வில் ஹீ யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஹீனா என்னது? அவர். ஓகேங்களா? வில் ஹீ கம் ஃப்ரம் அமெரிக்கா? வில் ஹீ கம் ஃப்ரம் அமெரிக்கா? இப்போ காலம் நான் யூஸ் பண்ணல, வருவார். எந்த காலம் தெரியும், மேபி நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் காலத்தை நான் மென்ஷன் பண்ணல. பட் கொஷின் நான் என்ன கேட்குறேன்? அவர் அமெரிக்காவிலிருந்து வருவாரா அப்படின்னு ஃபியூச்சரில் நான் கேட்குறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்? வில்லுக்கு பக்கத்தில் நடுவில் இருக்கிறது என்ன? சப்ஜெக்ட். பக்கத்தில் தான் ப்ரெசன்ட் வேர்பு. கம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் ஆக்ஷனு. அந்த ஆக்ஷனை தான் நான் ப்ரெசன்ட் வேர்புன்னு சொல்கிறேன். இப்போ தெளிவாக புரியுதுங்களா? வில் ஹீ கம் ஃப்ரம் அமெரிக்கா அப்படிங்கிறத நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கேள்வியாக நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பதில் என்ன சொல்லுவீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவாக சொன்னேன். ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டேன்? சென்னைக்கு நீங்கள் நாளைக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் என்ன சொன்னீங்க? ஆமாம், நான் சென்னைக்கு நான் போவேன் அப்படின்னீங்க. இப்போது அவர் அமெரிக்காவிலேருந்து வருவாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவர் அமெரிக்காலேருந்து வரமாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போது பதில் என்னது? அவர் அமெரிக்காலேருந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போது கம்மிங் டு த ட்விஸ்ட் பாயிண்ட். இந்த ட்விஸ்ட் பாயிண்டில் தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லணும். இப்போது வில்லோட அப்படியே நெகட்டிவ் ஃபார்மேட் என்னன்னா வில் நாட். என்னது? வில் நாட். டூவோட நெகட்டிவ் ஃபார்மேட் என்ன? டூ நாட். டிட்டோட நெகட்டிவ் ஃபார்மேட் என்ன? டிட் நாட். சொல்லிட்டேனா? இப்போது டஸ்ஸோட நெகட்டிவ் ஃபார்மேட் டஸ் நாட். இப்போ எல்லாத்துக்கும் நான் நெகட்டிவ் ஃபார்மேட் சொல்லிட்டேன். இப்போ டூ நாட்டை ஷார்ட்டாக சொல்லணும்னா டோன்ட். டிட் நாட்டை ஷார்ட்டாக சொல்லணும்னா டிடென்ட். டஸ் நாட்டை ஷார்ட்டாக சொல்லணும்னா டசன்ட். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இப்போது வில் நாட்டை ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 seconds மோர். 1 2 அதுக்குள்ளே கீழே கமெண்ட் பண்ணிங்க சீக்கிரமா. 3 4 5. யாரெல்லாம் வில் நாட்டை வில்லுன்ட்டுன்னு சொல்லிங்களோ அதெல்லாம்
தவறு. ஏன்னா நிறைய பசங்க இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வில் நாட்டை வில்லின்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அது தப்பு. வில் நாட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருப்பீங்க, தப்பாகவும் சொல்லியிருப்பீங்க. கரெக்டான ஆன்சர் என்னது? எஸ், வில் நாட் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக ஓன்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஏன் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்முக்கு போகிறேன்னா, இந்த ஷார்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறது. டஸ் நாட் அப்படின்னு பேசாமல் டசன்ட், டிட் நாட் அப்படின்னு பேசுகிறதுக்கு பதிலாக டிடன்ட் அப்படின்னு சும்மா ஸ்டைலுன்னு வச்சிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சாப்டரில் இதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ வில் நாட்டை ஷார்ட்டாக பண்ணுறது என்னது? won't. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க டாபிக்குள்ளே. ஸோ அவர் அமெரிக்காலேருந்து வரல அப்படின்னு சொல்லணும். இப்போது he won't come from America. ஒன் செகண்ட் கவனிங்க, நல்லா கவனிங்க. he won't அப்படிங்கிறது WONT. சரிங்களா? இப்போது அருண், எனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் வேண்டாம், ஃபஸ்ட்டு எனக்கு ஃபுல் ஃபார்மாக கொஞ்சம் சொல்லேன். நான் பிகினிங்கில் இருக்கேன், ஆரம்பத்தில் இருக்கேன். இப்போ தான் நான் இங்கிலீஷில் ஒரு 2-3 டேஸ் தான் கடந்து போயிருக்கேன். நான் வந்து 1 வீக் கூட நான் கம்ப்ளீட் பண்ணல. பட் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஃபுல் ஃபார்ம்லேயே சொல்லலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். பதில் என்னென்னா, won't அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லணும்னா வில் நாட்னு சொல்லுவீங்களா? அப்போது he will not come from America அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? he will not come from America. இப்படி பேசி பழகுங்க. நான் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்ம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டைலாக பேசுகிறதுக்கும் ஒரு ஷார்ட்டாக பேசுகிறதுக்கும் நான் சொன்னாலும், ஆரம்பத்தில் பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ் என்னன்னா, சென்டென்ஸை ஃபுல்லாக பேசி பழகுங்க. எந்த சென்டென்ஸும் உங்களுக்கு ஓரலாக நல்லா பேசுகிறதுக்கு பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக அடையணும். எடுத்த உடனே நீங்கள் ஷார்ட் ஃபார்முக்கு போவேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்காக இந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வில் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வில் நாட்னா ஒரு வில்லோட நெகட்டிவ் ஃபார்மேட். நம்ம ஒரு விஷயத்துக்கு நான் போக மாட்டேன், ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் வந்து அமெரிக்காலேருந்து அவர் வரல அப்படின்னு சொல்லணும்னா he will not come from America. இப்போ இது புரிஞ்சுட்டுங்களா? இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போகிறேன். ஷீனா என்னது? அவள். ஓகேங்களா? இப்போது ஷீயை வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நாளைக்கு அவள் காலேஜ் போவாளா, அவள் கல்லூரிக்கு செல்வாளா? இதுக்கு கொஷின் எப்படி கேட்பீங்க? இதுக்கு நீங்கள் தான் ஃபார்ம் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு டிப்ஸு க்ளூ கொடுத்துட்றேன். எப்படின்னா, ரைட் சைடில் என்ன இருக்குது? ஓகே. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஓகே. நடுவில் என்ன இருக்குது? ஓகே. இப்போ நீங்கள் தான் மேக் பண்ண போகிறீங்க. சப்ஜெக்ட் வந்து ஷீ, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, ஆக்ஷனு, சென்டென்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுக்கான ஆன்சரை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் மேக் பண்ணது கரெக்டானு பார்த்துக்குங்க. கரெக்டா? ஓகே. கரெக்ட்னா நம்ம சேனலுக்கு ஒரே தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க, லைக் பட்டன் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. கரெக்ட் இல்லை அப்படின்னா டிஸ்லைக் கொடுத்துருங்க, எது வேணாலும் நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் நீங்கள் எப்போ கரெக்டாக உங்களோட ஆன்சரை கரெக்டாக சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் லைக் கொடுத்தா போதும். எதுக்காகனா உங்களோட ப்ராக்டிஸ்க்கு, உங்களோட பழக்கத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் ஒன்லி கிராமர் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு பசங்க லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு அமைச்சிடுறது கிடையாது. ஆன் த ஸ்பாட், ஆன் த வீடியோலேயே உங்களை நான் இங்கிலீஷில் பேச வைக்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். பசங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுப்பா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அப்பப்போ சின்ன மோட்டிவேஷன் பண்ணுறேன். அவுட் ஆஃப் பாக்ஸில் போகிறேன்னு நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் கண்டிப்பாக போக மாட்டேன். பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அண்ட் மோர் ஓவர் டாபிக்ஸையும் ஆன் த டைமில் கவர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ கமிங் டு த டாபிக். இப்போது வில் நாட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க. ஷீ. இப்போது சப்ஜெக்ட் போட்டு ஒரு வில்லு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன், ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் போட்டுட்டீங்க. இப்போ அது கேள்வி. அதுக்கான பதிலை என்ன சொல்லுவீங்க? பதிலும் நான் சொல்கிறேன். என்னன்னா, ஆம், அவள் நாளைக்கு கல்லூரிக்கு செல்வாள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நாளைக்கு அவள் கல்லூரி செல்வாள் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கான பதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் க்ளூ வேணா கொடுக்குறேன். சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் வில்லு, அதுக்கப்புறம் சேம் ப்ரெசண்ட் ஆக்ஷனு, சென்டென்ஸு ஓவரு. இப்போ கேள்வியும் நீங்கள் கேட்டுட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? தெளிவாக கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஜெக்ட்னா என்ன, வில்லுனா என்ன, அதுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் வேர்ப், ஆக்ஷன்னா என்ன, இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஹீ, ஷீ முடிச்சாச்சு. ஐ முடிச்சாச்சா? வில் ஐ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, யூ தான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஐயை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? வில் ஐ, சென்டென்ஸ் நல்லா கவனிக்கணும். வில் ஐ கம் டு யுவர் ஃபங்க்ஷன்?
வில் ஐ கம் டு யுவர் ஃபங்க்ஷன், நான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவேனா அப்படின்னு ஏதாவது ஒரு இடங்கள் ரொம்ப ரேர் தான். ஐயை யூஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட் இப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அர்த்தம் இதுதான். வில் ஐ கம் டு யுவர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வருவேனா, மேபி எனக்கு ஐ ஹாவ் அனதர் ஒர்க், மேபி நான் வருவேனா வரமாட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது மாதிரி சுச்சுவேஷனில் நான் வருவேனா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம இந்த சப்ஜெக்டை பயன்படுத்தலாம். இப்போது ஆன்சர் அதே சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஐயை யூஸ் பண்ணி, இப்போ நான் கொஷினாக ஐன்னு கேட்குறேன், அப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க நம்மளை பார்த்து தான் சொல்லணும். அப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம யார், யூ. ஸோ எஸ் யூ வில் கம் டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னா நீ என்னோட ஃபங்க்ஷனுக்கு வருவ அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். ஹீ பார்த்தாச்சு, ஷீ, இட், ஐ, யூ. தே அப்படிங்கிறது அவர்கள். இதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வில்லை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தே யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக ஒரு ப்ரெசன்ட் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டினை கேட்கும்பொழுது வில் தே கம் டு காலேஜ், வில் தே கம் டு த டெம்பிள், will they come to market. ஸோ அவர்கள் சந்தைக்கு, மார்க்கெட்னா இப்போ நம்ம சந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர்கள் சந்தைக்கு வருவார்களா அப்படின்னு நான் கேட்கணும். சரிங்களா? எஸ் தே வில். தேனா சப்ஜெக்ட், அதுக்கு பதிலாக வில், அதுக்கு பதிலாக ஒரு ஆக்ஷன், ப்ரெசன்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக வி அப்படிங்கிறத வச்சு நீங்களாகவே ஒரு கொஷின் ட்ரை பண்ணுங்கள், அந்த கொஷினுக்கு ஆன்சர்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கான போனஸ் வீடியோ நான் உங்களுக்கு போனஸ் சொல்கிறதுக்காக ரெடியாக வந்துட்டேன். இப்போது வாட், வேர், வென், ஒய் இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி ஒரு கொஷின் கேட்க போகிறோம், அந்த கொஷின் வில்லை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்த ப்ரெசன்ட் வாட், வேர், வென், ஒய் இந்த 4த்தையும் வச்சு ஒரு கொஷின் நம்ம வில்லை வச்சியும் நம்ம கேட்க முடியும், டூ டஸ்ஸை வச்சு கேட்கலாம், அண்ட் டிட்டை வச்சு நம்ம கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு அந்த போனஸ் டிப்ஸாக மட்டும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்போ வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதோட நம்ம வில் ஆட் பண்ணி வாட் வில் யூ, வாட் வில் யூ பை, வாட் வில் யூ பை, வில் யூ பை அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். சரிங்களா? வாட் வில் யூ பை. இப்போ நெக்ஸ்ட்டு கேட்குறேன் பாருங்கள், வில் யூ கோ அப்படின்னு கேட்குறேன். வேர், இதுக்கு முன்னாடி WH கொஷின் வேர் ஆட் பண்ண, வேர் வில் யூ கோ, அவ்வளோதான். ஸோ வில் யூ கோ, நீ போவியா அப்படின்னு கேட்குறதுக்கும் எங்கே நீ போவ அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா, டிஃப்ரென்ஸ் இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஐடியாலஜி. இப்போ ஒய் அப்புறம் ஹவ் இதை வச்சு நான் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஒரு கொஷினை ப்ராப்பராக நம்ம 3 காலங்கள்லையும், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் 3 காலங்களையும் கேட்க முடியும், 3 காலங்களையும் நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போது ஹவ் அண்ட் ஒய் இதை வச்சு நான் கேட்டுடுறேன். ஒய் அப்படின்னா ஏன், ஒய் வில் யூ ரைட் த எக்ஸாம், வில் யூ ரைட் த எக்ஸாம் அப்படின்னு நான் கேட்குறதுக்கும் வை வில் யூ ரைட் த எக்ஸாம் அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷினாக நான் ஹவ் யூஸ் பண்ணேன். ஹவ் வில் யூ கோ டு மார்க்கெட், வில் யூ கோ டு மார்க்கெட்னு ஒரு கொஷின் கேட்டேன் இல்லையா? ஸோ அந்த வில்லை நான் வந்து ஹவ்னு ஒரு விஷயம், ஒரு WH கொஷின் ஆட் பண்ணி நான் கொஷினாக கம்ப்ளீட் பண்ணுறேன். கேள்வி வாக்கியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் bye from Arun, take care and signing off. And முக்கியமான விஷயம், ரொம்ப நேரமாக இந்த கண்ணாடியை போட்டிருக்கேன் அருண், ரொம்ப நேரமாக இந்த கண்ணாடி இருக்கேன், ஏன் இந்த கண்ணாடி போட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் உங்களுக்காக ready to wear. So see you guys, take care and signing off. நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும், நான் குதிரை சக்கன் எந்திரிப்பேன். And I have to go on to the week. நீங்க இருக்கிறத தாண்டி நான் இருக்கிறேன்.